முன்னாள் அமைச்சர் தங்கமணி தான் வந்து நம்பர் பிரச்சனை. ஆமாங்க, கட்சியிலேருந்து வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் இந்த சீட்டை வாங்கி கொடுத்துருக்கார். இதுக்கு அவர் காரணம், அவர் பெருந்தொகையை வாங்கியிருக்காரு. தெரியலைங்க, அதை பற்றி தெரியலிங்க. பெருந்தொகை கைமாறி இருக்குது அப்படிங்கிறது தகவலுங்க. எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் அவர்களால் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. நாமக்கல் சட்டமன்ற கழக தொகுதி வேட்பாளருக்காக PS மோகன் அவர்களை அறிவித்துள்ளார்கள். இது எங்களுக்கெல்லாம் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த நேரத்திலே இவர் எப்படி உள்ளே வந்தார் என்ற தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை எல்லாருக்கும் இருக்கின்றது. மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கு பெரும் தொகை கைமாறி இருப்பதாக கழகத்தினர் எல்லாரும் சந்தேகப்படுகிறார்கள். இந்த மாதிரி சூழ்நிலையில் கழகத்தில் அடிப்படை உறுப்பினராக பல ஆண்டு காலம் நாங்களெல்லாம் கஷ்டப்பட்டு வேலை செய்து இன்றைக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் பணம் ஒன்றையே அடிப்படையாக கொண்டு ஒரு வேட்பாளர் உள்ளே வந்திருக்கின்றார் என்றால், நாளைக்கு எங்கள் கழகத்தில் இவ்வளவு பற்றோடு செயல்படக்கூடிய கழகத்தினருக்கு எந்தவித பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கின்றது. இந்த மாதிரியான நேரத்திலே என்ன செய்வது என்ற ஆலோசனையின் பேரில் கழகத்தினர் எல்லாம் ஒன்று கூடியிருக்கிறார்கள். இன்றைக்கு அவ்வளவு பேரும் ஒட்டுமொத்தமாக கழக பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வது என்று தீர்மானித்து ஒரு முடிவு எட்டப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட முன்னாள் அமைச்சர் தங்கமணி தான் வந்து நம்பர் பிரச்சனை கொடுத்துருக்காரா? ஆமாங்க, தங்கமணி அண்ணா அவர்கள் பொதுச் செயலாளர் அவர்கிட்ட கடைசி நேரத்தில் கழகத்திலிருந்து விலகிக் கொள்வதாகவும், குமாரபாளையம் தொகுதியிலிருந்து வேட்புமனு நான் தாக்கல் பண்ண மாட்டேன், கட்சியிலிருந்து வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி தான் இந்த சீட்டை வாங்கி கொடுத்துருக்கார். இதுக்கு அவர் காரணம், அவர் பெருந்தொகையை வாங்கியிருக்கார் அப்படிங்கிறது நாங்கள் கழகத்தினர் எல்லார் மத்தியிலையும் பேச்சு உழவுது. தெரியலைங்க, அதை பற்றி தெரியலிங்க. பெருந்தொகை கைமாறி இருக்குது அப்படிங்கிறது தகவலுங்க. மோகனூர் ஒன்றிய செயலாளர், பூச்சத்திரம் ஒன்றிய செயலாளர், நாமக்கல் ஒன்றிய செயலாளர் 2 பேர், பொதுக்குழு உறுப்பினரான மயில்சுந்தரம் அவர்கள் மற்றும் நகரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாநகரை பொறுத்த வரைக்கும் 39 வார்டு செயலாளர் கையெழுத்து போட்டு லெட்டர் கொடுத்துட்டாங்க. கிளை செயலாளர்கள் அது மாதிரி நிறைய பேருக்கு லெட்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாம் கொண்டு போய் நாங்கள் பொதுச் செயலாளர்கிட்ட ஒப்படைக்க போகிறோம். சரி, இப்ப பொறுப்புல இருந்து விலகிட்டீங்கன்னா நீங்க அப்புறம் எப்படி மீண்டும் இன்னொருத்தருக்கு இல்ல உங்க அடுத்த பையனை எப்படி வேற கட்சியில சேர போறீங்களா? நாங்க அதை பத்திலாம் ஒன்றும் முடிவு பண்ணல. இது அம்மா ஆரம்பிச்ச கட்சி, தலைவர் ஆரம்பிச்ச கட்சி, அம்மா வளர்த்த கட்சி. பொதுச் செயலாளருக்கு மேல நாங்க எந்த குறையும் சொல்லல. இந்த மாதிரி ஒரு மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி த்ரிட்டன் பண்ணி, பொதுச் செயலாளர் த்ரிட்டன் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு இது பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி சூழ்நிலையில எங்களுக்கு மேற்கொண்டு கழகத்தில் நாங்கள் வேலை செஞ்சாலும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது வரைக்கும் நாங்கள் அது மாதிரி சொன்னதில்லை. மாவட்டத்தில் இருக்க மற்ற வேட்பாளர்கிட்டையும் வந்து பணம் வாங்கியிருக்காரா சார் தங்கமணி? அது அவரை தான் கேட்கணும். அவரு ஒன்றும் முடிவு பண்ணல. நாங்க கட்சிக்காரங்க, நாங்க வந்து முடிவு பண்றோம். இதுல மாநகர செயலாளர் பத்தி எங்களுக்கு எதுவும் தெரியாது. நாங்க எங்க ஒன்றிய செயலாளர் நாங்க எல்லாரும் அவருக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்க.